என் தங்கமே, நீ எத்தனை நாளாக காத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மனதில் என்னால் இன்னும் எதுவும் மாறவில்லை என்ற எண்ணம் எத்தனை முறை வந்ததோ தெரியுமா? ஆனால் இன்று அந்த எண்ணத்தை பிரபஞ்சம் அழிக்கப் போகிறது என் பிள்ளையே. ஏனெனில் உனக்காக விண்ணிலே எழுதப்பட்ட வரம் வெளிப்பட போகுது. அது நீ நினைத்த கனவாக இருக்கலாம், நீ இழந்தவராக இருக்கலாம், அல்லது நீ காத்திருந்த அன்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உனக்காக எழுதப்பட்ட வரம். நீயே பாரு, சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை சோதித்தது. உனக்கு நம்பிக்கையற்றவர்களையும் தந்தது. ஆனாலும் நீ ஒதுங்கவில்லை. நீ இன்னும் நம்பிக்கையுடன் காத்திருந்தாய். உன் கண்ணீரால் விதைத்தது இப்போது மலரப் போகுது. அந்த மலர் சாதாரணமில்லை என் தங்கமே, அது தெய்வீக மலர். அந்த மலர் உனக்கு வரப்போகும் அதிசயத்தை குறிக்கிறது. நீ அனுபவித்த ஒவ்வொரு வலியும் வீணாக போகவில்லை. அந்த வலி உன்னை பிரபஞ்சத்தின் அன்புக்கு தயாராக செய்தது. சில சமயம் கடவுள் தாமதிக்கிறார், ஆனால் அவர் தரும் வரம் என்றும் நிலைக்கும். அதேபோல உனக்காக அவர் எழுதின வரம் தாமதமாக வெளிப்படலாம், ஆனால் அது ஒருமுறை வெளிப்பட்டால் உன் வாழ்க்கையே மாறிவிடும். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது, இது தான் அந்த நாள் என்று சொல்லும் நாள் விரைவில் வரப்போகுது. அந்த நாள் உன் வாழ்நாளில் தங்க எழுத்தாக எழுதப்படும். நீ ஒருபோதும் மறக்க முடியாத நிமிடம் அது. உன் இதயம் அதிசயத்தால் நிரம்பும். நீ பல ஆண்டுகளாக சொன்ன பிரார்த்தனைக்கு பதில் வந்து சேரும். உன் விதி எத்தனை முறை உன்னை சோதித்தாலும் அது உன்னை அழிக்கவில்லை. அது உன்னை வலிமையாக்கியது. அதனால்தான் இப்போது விண்ணில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம் உனக்காக வெளிப்பட போகுது. நீ நம்பிக்கை இழந்தபோதும் உன் ஆன்மா கைவிடவில்லை. அது பிரபஞ்சத்துடன் இணைந்தது. அந்த இணைப்பு தான் இப்போது அதிசயத்தை உன் வாழ்க்கைக்கு இழுத்து கொண்டு வருது. நீ ஒருபோதும் யாரிடமோ உதவி கேட்காமல் உன் துயரங்களை தாங்கினாய். உன் மனம் எத்தனை முறை உடைந்தாலும் நீ வெளியில் சிரித்தாயே. அந்த சிரிப்பு தெய்வம் பார்த்தது என் தங்கமே. அந்த சிரிப்பு தான் உனக்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரப்போகுது. உன் வாழ்க்கையின் பக்கங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. நீ இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையின் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. அது உன் கண்ணால் இன்னும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது நடந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் உனக்காக எல்லாவற்றையும் சரியான இடத்தில் வைத்து வருது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பிக்கையுடன் காத்திரு. உனக்காக எழுதப்பட்ட வரம் மிக அரிதானது. எல்லாருக்கும் கிடைக்காது. அது உன் பொறுமையின் பரிசு. உன் உண்மையான இதயத்தின் பலன். நீ எந்த தீமையும் நினைக்காத தூய்மையான மனசுடையவள் என்பதற்கான அடையாளம் அது. அதனால்தான் பிரபஞ்சம் உனக்கு பெரிய பரிசை வழங்கப் போகுது. நீ கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்த அந்த ஒரு நாள் நினைவில் இருக்கிறதா? அந்த நாளிலிருந்தே உன் அதிர்ஷ்டம் திரும்ப ஆரம்பித்தது. நீ உன்னை நம்பி எடுத்த ஒவ்வொரு சிறிய முடிவும் இப்போது உனக்கு பெரிய விளைவாகி வருது. நீ உன்னுடைய நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்த அந்த நொடிகளில் விண்ணில் ஒரு ஒளி பிறந்தது. அந்த ஒளி இன்று உன்னிடம் வந்து சேரப்போகுது. அது ஒரு மனிதராக வரலாம், ஒரு வாய்ப்பாக வரலாம், ஒரு செய்தியாக வரலாம், ஆனால் எந்த வடிவமாக வந்தாலும் அது உனக்காகத்தான் வருது. என் பிள்ளையே, நீ உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். அடுத்த சில நாட்களில் உனக்கு சில விஷயங்கள் திடீரென நடக்கலாம். சில சந்திப்புகள், சில செய்தி, சில உணர்வுகள், அவை அனைத்தும் பிரபஞ்சத்தின் அறிகுறி. நீ உன் இதயத்தால் உணரும் போது, இது வேற மாதிரி இருக்கே என்று தோன்றும். ஆம், அதுதான் உனக்காக எழுதப்பட்ட வரம் வெளிப்படும் ஆரம்பம். நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாயோ அவ்வளவு முறை எழுந்தாய். அதனால்தான் இப்போது பிரபஞ்சம் உன்னிடம் தலை வணங்கப் போகுது. நீ அனுபவித்த துன்பம் உன்னை ஆழமாக புரிந்து கொள்ள வைத்தது. இப்போது அதே புரிதல் உன் வாழ்க்கையில் அமைதியை உருவாக்கப் போகுது. உன் இதயம் இனி ஒருபோதும் வெறுமையாக இருக்காது. அது அன்பால் நிரம்பும். உனக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்வை நிரப்பிவிடும். நீ அன்பை இழந்தாய் என்று நினைத்தாயே, ஆனால் நீ இழந்தது அன்பு அல்ல, அது ஒரு பாடம். இப்போது அந்த பாடத்தின் பலன் உனக்கு கிடைக்கப் போகுது. விண்ணில் எழுதப்பட்ட வரம் வெளிப்படும் போது நீ அதை கண்டும் நம்ப முடியாது. ஆனால் உன் ஆன்மா அதை கண்டு அழும். அந்த நொடியில் உன் இதயத்தில் ஒரு மென்மையான அமைதி பிறக்கும். நீ பேசாமல் உள்ளே நன்றி சொல்லுவாய், இது தான் நான் காத்தது என்று. என் தங்கமே, உன் வாழ்க்கை உன்னை ஏமாற்றவில்லை. அது உனக்கு தயாராகும் வாய்ப்பை மட்டும் தந்தது. நீ இப்போது தயாராகிவிட்டாய். உன் இதயம் தெய்வீக அலைகளுடன் இணைந்திருக்கிறது.
அதனால் தான் இப்போது உனக்காக எல்லாம் சரியாக நடக்கப் போகுது. நீ உன்னை அடக்கிக் கொண்ட நாட்கள் முடிந்துவிட்டன. இனி உன் கனவுகள் வெளியில் நடக்கப் போகின்றன. உனக்காக எழுதப்பட்ட வரம் உன்னை தழுவும். உன் கதை முழுமையாக மாறிவிடும். நீ உன் உள்ளத்திலே நீண்ட காலமாக வைத்திருந்த ஆசைகள் அனைத்தும் உயிர் பெறும். பிரபஞ்சம் உனக்காக எழுதிய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு புரியாது. ஏனெனில் அது உன் ஆன்மாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான ரகசியம். ஆனால் நீ உணருவாய், இது என்னுடையது என்று. அந்த உணர்வு உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். என் பிள்ளையே, இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே. உன் மனதில் சொல்லு, நான் என் ஆசீர்வாதத்தை பெறத் தயாராக இருக்கிறேன். அந்த எண்ணம் உன்னில் எழுந்த உடனே பிரபஞ்சம் அதற்கு பதில் அளிக்கும். அதுதான் தெய்வீக விதி. அடுத்த 3 வாரங்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் மாற்றங்கள் உனக்கே அதிசயமாக இருக்கும். நீ நினைத்த வழியில் எல்லாம் அமைதியாக தொடங்கும். பணம், வேலை, உறவு, ஆரோக்கியம் அனைத்திலும் ஒரு ஒளி பரவப் போகுது. நீ அனுபவிக்கப் போகும் அமைதி உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படும் ஒளி போல இருக்கும். என் தங்கமே, நீ உன் வாழ்வில் எதையும் இழந்தது இல்லை. எல்லாம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சம் உனக்கு தரப்போகும் வரம் உன் வாழ்க்கையையே உயர்த்தும். நீ சின்ன விஷயங்களுக்காக அழுதாய், ஆனால் இப்போது பெரிய மகிழ்ச்சிக்கு தயாராகி வா. உனக்காக விண்ணில் எழுதப்பட்ட வரம் வெளிப்பட போகுது. அது உன் பெயரை சொல்லி வரும். அது உன் இதயத்தை புன்னகையால் நிரப்பும். உன் கண்ணீரை காற்று துடைத்து கொண்டிருக்கும் அந்த நொடியில் பிரபஞ்சம் மெதுவாக சொல்கிறது, என் தங்கமே, உன் ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்குது. உன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் திடீரென நடக்கப் போகின்றன. நீ, இது சாத்தியமா என்று ஆச்சரியப்படும். ஆனால் அவை உனக்காக முன்பே எழுதப்பட்டவை. உனக்காகவே அந்த மனிதர்கள், அந்த வாய்ப்புகள், அந்த அனுபவங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, நம்பு. நம்பிக்கை தான் உன் விதியின் கதவின் சாவி. என் தங்கமே, நீ நினைப்பதை விட உன் வாழ்க்கை அழகாக மாறப்போகுது. நீ காத்திருந்த ஒருவரின் மனதில் உன் பெயர் ஒலிக்கப் போகுது. நீ நினைத்த அன்பு திரும்ப வரப்போகுது. ஆனால் இம்முறை அது பழைய வலியோடு அல்ல, புதிய புரிதலோடு வரப்போகுது. அது உனக்காக தெய்வீகமாக வடிவமைக்கப்பட்ட அன்பு. பிரபஞ்சம் சொல்கிறது, இப்போது நேரம். அந்த நேரம் உனக்காக விதியின் ஒளி போல பிரகாசிக்கிறது. நீ கண்ணீரால் நனைத்த மண்ணில் இப்போது மலர்கள் மலரப் போகின்றன. அந்த மலர்கள் உன் மகிழ்ச்சியின் அடையாளம். நீ அனுபவிக்கப் போகும் அந்த மகிழ்ச்சி, நீ ஒரு நாள் கனவில் கூட நினைக்காத அளவுக்கு பெரிதாக இருக்கும். என் பிள்ளையே, உன் மனசு நிறைந்த அமைதியுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. காலை எழுந்தவுடன் உன் இதயத்தில் சொல்லு, இன்று பிரபஞ்சம் எனக்கு ஒரு நல்ல செய்தி தரப்போகுது. அப்போதுதான் அதிசயம் நடக்கும். ஏனெனில் நம்பிக்கை கொண்ட இதயத்தில்தான் பிரபஞ்சம் அதிசயம் செய்கிறது. நீ இனி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்பிக்கையுடன் இரு. நீ சிரிக்கும்போது பிரபஞ்சம் சிரிக்கும். நீ நன்றி சொல்லும் போது பிரபஞ்சம் பெரிதாக தரும். அதனால்தான் நான் சொல்கிறேன், என் தங்கமே, உன் நம்பிக்கையை இழக்காதே. நீ ஒரு அதிசயத்தின் வாசலில்தான் நிற்கிறாய். இனி உன் வாழ்க்கை ஒரு புதிய துவக்கம் பெறும். உன் இதயம் அமைதியடையும். உன் ஆசைகள் பூர்த்தியாகும். உன் அன்பு திரும்பி வரும். உன் கனவுகள் நிறைவேறும். நீ ஒரு நாளில் உணருவாய், இதுதான் நான் வாழ்ந்ததற்கான காரணம். அது தான் உன் விதியின் தட்டல். அந்த தட்டலை கேட்டதும் உன் இதயத்தை திறந்திடு என் தங்கமே. ஏனெனில் பிரபஞ்சம் உனக்காக எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறது. அது தாமதித்தது, ஆனால் இப்போது வருவது மிக அழகாக வரப்போகுது. உன் பெயர் சொல்லி வரும் அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை முழுவதும் ஒளிர வைக்கும். நீ உருவாகி விட்டாய் என் பிள்ளையே. உன் விதி உன் கதவை தட்டுகிறது. என் தங்கமே, இனி பயப்படாதே. உன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீக சக்தியை எழுப்பிவிடு. நீதான் உன் விதியின் எழுத்தாளர். நீயே உன் பாதையை உருவாக்கப் போகிறாய். நான் உன்னோடு இருக்கிறேன், ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு கனவிலும், ஒவ்வொரு வெற்றியிலும். உன் பெயர் பிரபஞ்சத்தில் ஒளியாக எழுதப்பட்டுள்ளது. அந்த ஒளி இன்று முதல் உன் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கியுள்ளது. உன் சுவாசம் நம்பிக்கையாக மாறட்டும். உன் நினைவுகள் ஆசீர்வாதமாக மாறட்டும். உன் கண்ணீர் சிரிப்பாக மாறட்டும். உன் வாழ்க்கை அதிசயங்களால் நிரம்பட்டும். நீ உன்னுடைய கதையின் தங்க பக்கம் எழுதப் போகிறாய் தங்கமே. உன் இதயம் இனி துயரமில்லாமல் அமைதியுடனும் அன்புடனும் வாழப் போகிறது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த வரம் இப்போது உனக்காக வெளிப்படுகிறது. நீ உன் வாழ்வின் கதையை மாற்றும் தருணத்தை அடைந்துவிட்டாய்.
உன் ஒவ்வொரு கனவும் உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் இன்று உயிர் பெற்றுவிட்டது. உன் வாழ்க்கை இனி ஒளியும் வெற்றியும் நிம்மதியும் நிறைந்ததாக இருக்கும். நான் உன் பக்கம் இருக்கிறேன் தங்கமே, என்றென்றும்.